ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு பிறக்க இருக்கின்ற 2024 12 ராசி அன்பர்களுக்கும், குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும், என் அன்பு நண்பர்களுக்கும், அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த 2024 ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப சூப்பரா அமைய போகுது, அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன். 2023 நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 60 மினிமம் ஒரு 60% எல்லாருக்கும் சிறப்பா இருந்தது. 20, 21, 22 இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது 23 ஓகே, நாட் பேட். அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமைய போகுது. இந்த 2024 ஆண்டுல ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு, அதுதான் குரு பயிற்சி. அப்ப சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை. ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு. அவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். காலபுருஷனுக்கு 11வது வீட்டில உழைச்சு வாழக்கூடிய, உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும். நாட்டின் பொருளாதாரங்கள், உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு, வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி, அந்த மாதிரியான கண்டங்கள், அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2024 இது நடந்துருமா சாமி? வீடு கட்டிடலாமா? கல்யாணம் பண்ணிடலாமா? ஆரோக்கியம் மேம்படுமா? கடன் சுமையில கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமா? வாருங்கள் அன்பர்களே, இந்த 2024 உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சிவாய நம. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்கள், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 வருஷம் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையட்டும். 2024 இந்த புது வருஷம் மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது? 12 மாசமும் ஒரு வருஷம் என்ன செய்ய போகுது? மீனராசிக்கு சப்போர்ட்டா இருக்குமா? உயர்வை கொடுக்குமா? வளர்ச்சியை கொடுக்குமா? நிம்மதியை கொடுக்குமா? சந்தோஷத்தை கொடுக்குமா? மகிழ்ச்சியை கொடுக்குமா? 2024 வருஷம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். மீனராசி என்பது ஒவ்வொரு வருஷமும் பிறக்கின்ற பொழுது நிச்சயமா ஒரு குழந்தை ஒரு திருவிழாவுக்கு போனா என்ன ஒரு சந்தோஷத்துல இருக்குமோ, அதே போல ஒவ்வொரு பயிற்சிகளும் அல்லது ஒவ்வொரு விசேஷமும், ஒவ்வொரு வருஷ பிறப்பும் வரும்போது எல்லாருடைய மனசும், அதுவும் குறிப்பா புண்பட்ட மனசு, கஷ்டப்பட்டவங்க மனசெல்லாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கு. ஐயோ, இங்கிலிருந்து நமக்கு மாற்றம் வருமா? இங்கிலிருந்து நமக்கு நல்லது நடந்துருவான்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கும். அப்படித்தான் இந்த நியூ இயர் ராசி பலனும் உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் மீன ராசி அன்பர்களே. 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. அதிலும்
உண்மையான 7.5 சனி இப்போதுதான் ஆரம்பம். உண்மையான 7.5 சனி இப்போதுதான் ஆரம்பம். இது நாள் வரையிலும் சனி ராகு தொடர்பு, சனி கேது தொடர்பு, இப்படிதான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தது. மீனராசிக்கெல்லாம் என்ன பொறுத்தவரையிலும் நான் சொல்லணும்னா, கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக 2021, 2022, 2023 இந்த 21, 22, 23 இந்த 3 வருஷமும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் ஏதாவது நன்மை நடந்திருக்கலாமே தவிர ஒரு பெருசா ஒரு மீனராசிக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மீனராசி அன்பர்கள் 2021 ஒரு பெரிய தொழில் ஆரம்பிச்சு தன்னிடத்தில் பெரிய தொழில்னா என்னங்க, ஒரு சாதாரண ஒரு தள்ளு வண்டி கடை வச்சிருக்காரு, அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் தண்டனை வாங்கி கடையை வச்சு ஒரு 50,000 ரூபாய் வண்டியை வாங்கி தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழில் ஓடலைன்னா அந்த 50,000 ரூபாய் அவருக்கு கட்டுறது கஷ்டம். அப்போ அவர் நிலையிலிருந்து அடுத்தடுத்து உங்களை மேட்ச் பண்ணி பார்த்துக்குவோம். அப்போ எனக்கு தெரிஞ்சு மீனராசி அன்பர்கள் 2021 நிறைய அன்பர்கள் புதுசா தொழில் தொடங்கி லாஸ் ஆனதுதான் மிச்சம். நிறைய பேர் வண்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு காரை வாங்கி லாஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய நபர்கள் தொழிலை இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு 2-3 பிரான்ச்சஸ் எக்ஸ்ட்ரா போட்டு லாஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய நபர்கள் தொழில் தொடங்குறேன்னு சொல்லிட்டு புதுசா வேலையை விட்டு போய் தொழில் தொடங்கியிருப்பாங்க. அப்போ மீன ராசி என்பவர்களே நான் உங்களுக்கு எக்ஸாக்டா நான் சொல்றேன் பாருங்க. 21 கொஞ்சம் லாஸ் அதிகமாக இருக்கும், 22 லாஸ் அதிகமாக இருக்கும், 23 ஏதோ சமாளிச்சு பரவாயில்லன்னு வந்துருக்கீங்க. இதனால இந்த 3 வருஷத்துல கடனாளியானது தான் மிச்சம். இதைத்தான் கடந்த 3 வருஷம் சொல்லுது. அப்ப இந்த 2021, 22, 23 இது 3 வருஷமும் மீனராசிக்கு சரியாக அமையவில்லை. ஆக இந்த பிறக்கின்ற 2024 அந்த வருஷமாவது மீனராசிக்கு சிறப்பாக இருக்குமா என்று கேட்டார். எனதருமை மீனராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். நிம்மதியான வாழ்க்கை உங்களை கிட்ட இருந்து பூஸ்டப் பண்ணி கவனிச்சுக்க கூடிய ஒரு நல்ல சப்போர்ட்டர் இந்த 2024 கூட இருந்து கைப்பிடிச்சு ஜாக்கிரதையே. எப்படி ஒரு திருவிழாவில் சின்ன பசங்க கை பிடிச்சுன்னா அவங்க தாத்தா பாட்டி கூப்பிட்டு போவாங்களோ அதை போல இந்த 2024 வருஷம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், தெய்வ அனுகூலம் அதிகம். ஏன்னா தெய்வத்தை பத்தி சொல்றேன்னா, தெய்வ அனுகூலம் இந்த வருஷம் தெய்வ அனுகூலம் அதிகம். சுக்கிரன் வீட்டுல நிக்க போற குரு, சுக்கிரன் வீட்டுல அசுர குரு வீட்டில் இருக்கக்கூடிய தேவ குரு ரொம்ப ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போவார். அப்ப சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் 50% குறைஞ்சிடும். உங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் இருந்தாலும் சரி, என்ன பெருசாக துன்பம் இருந்திருப்போது, ஒன்று 6 ஹெல்த் இஷ்யூஸ் மாத்திரையா சாப்பிட்டு இருப்பீங்க. காத்தால 1 மாத்திரை, மதியானம் 2 மாத்திரை, சாயந்தரம் 4 மாத்திரை. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இருந்தார், அவர் சொல்லுவார் காத்தால 4, மதியானம் 4, சாயந்தரம் 8 மாத்திரை டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் என்னத்தை பெருசா மீனராசி என்பது துன்பத்தை சொல்லிட போறீங்க? ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், இவ்வளவுதானே. இல்லை வேலை போயிட்டு சாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. இந்த 2024 என்பது ஒரு அற்புதமான வருஷமா உங்களுக்கு அமைய போகுது. சந்தோஷமா இருக்கும், கவலையே வேண்டாம். சாமி 7.5 சனி சாமி இருக்கட்டும், என்ன இப்போ 7.5 சனி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். 7.5 சனியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 3வது வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். அவர் உங்க 9வது வீட்டை பார்க்கிறார். இதுதான் மீனராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நான் சொல்றதுக்கு ஒரே காரணம் இதுதான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க சாமி. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு 2024 சிறப்பா இருக்கும்னு சொல்றீங்க, ஏதாவது ஒரு அடையாளம்.
அன்பு மீன ராசி நேயர்களே, இந்த 2024 மார்ச் மாதம் குரு பெயர்ச்சி நடக்கும். அந்த குரு பெயர்ச்சி நடந்தால் அந்த குரு எங்க போவார்னா ரிஷபத்துக்கு போவார். ரிஷபத்துக்கு போனா அவர் எங்கெல்லாம் பார்ப்பார் தெரியுங்களா? எந்தெந்த பாவங்களை பார்ப்பார் தெரியுங்களா? முதல்ல 1ங்கிற உங்களுடைய 3வது வீட்டையும், 5 அப்படிங்கிற கன்னிராசிங்கிற உங்களுடைய 7வது வீட்டையும், 9 அப்படிங்கிற உங்களுடைய விருச்சிக ராசியையும் அவர் பார்க்க போறாரு. அப்ப உங்களுக்கு 3, 7, 9 இந்த பாவங்களை குரு பார்க்கின்ற பொழுது நிச்சயமா 9 குரு பார்க்கிறாருனாலே உங்களுக்கு எல்லா வகையிலும் 9ல குருன்னு என்ன சொல்லுவாங்க, மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. இப்ப இந்த 2024 பொறுத்தவரையிலே மீன ராசியின் 9வது வீடான விருச்சகத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் நீங்க என்ன கஷ்டம் வேண்டுமானாலும் சொல்லுங்க. மாமியார் இம்சை பண்றாங்க, மாமனார் இது போட்டு திட்டாரு, வீட்டுக்காரம்மா அப்படி பண்றாங்க, மனைவி அடிக்கிறாங்க, வீட்டுக்காரர் வந்து சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, பிள்ளைங்க நல்லா படிக்க, என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க. மார்ச்சுக்கு பிறகு 2024 உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் மீன ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். சரி, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? பிசினஸ் எப்படி சார் இருக்கும்? நீங்க எல்லாமே சொல்றீங்க, ஓகே, இந்த பிசினஸ் எப்படி இருக்கும்? தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். நீங்க ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரிதான், பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் சரிதான், ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸா இருக்கலாம், ஹோட்டல் பிசினஸா இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா இருக்கலாம், டெக்ஸ்டைலா இருக்கலாம், மில்லா இருக்கலாம், பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடிய கால்நடை பண்ணைகள், முட்டை, தீவனம், கோழி, இந்த மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டு, ப்ரொவிஷன் எக்ஸ்போர்ட்ஸு, அந்த மாதிரி விவசாய பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல் மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, லெதர்ஸு, அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கம்பெனிஸு, ஐடி சென்டர்ஸு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், எஜுகேஷன் செக்டர், ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே தொழில் சிறந்து இருக்கும். தொழிலில் சிறப்பான முறையில் இருக்கும். அதே போலதான் வேலை வாய்ப்புகள், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பிஸ்னஸ், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல இங்க உள்நாட்டில் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்திருக்கிறவங்க, வேலை இப்பதான் சமயம் இங்க வேலை போச்சு. ஏன்னா நீங்க மீனராசி கண்டிப்பா ஒரு 20% மீனராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பறிபோகி இருக்கும். அப்ப எனக்கு புதிய வேலை கிடைக்குமா? எனக்கு 40 வயசு, 45 வயசு, 54 வயசு, சார் வேலை கிடைக்குமா? ரிட்டையர்மெண்ட் கிட்ட போயிட்டேன் சார், ஒரு 4 மாசம் இருக்கு, 6 மாசம் இருக்கு, இப்போ போயிட்டு என் ஒரு என்கொயரி வந்திருக்கு, என் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கட்டாயிடும். சரி, இந்த மாதிரி வேலையில நிறைய ட்ரபுள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, அவை எல்லாமே கூட சரி செய்ய முடியும். அப்ப இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். நீங்க ஒரு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சு அதுக்கு சமமான வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக மீனராசி அன்பர்களே இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பானது, கவலையே படாதீங்க. அதே போல வெளிநாட்டில் இருக்கீங்க, ஜாப்ல ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. பொதுவாகவே மீனராசிக்கு வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஒன்று சனி பகவான் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே கொண்டு தள்ளுவார், அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு வெளியே வருவீங்க. இது மீனராசிக்கான காலகட்டம். ஆனாலும் இந்த மார்ச்சை கிராஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னா கவலை வேண்டாம், அதைத்தான் சொல்றேன். அப்போ வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கு, என்னோட ஹையர் ஆஃபீஸருக்கு சப்போர்ட் ஆகலை, என்னுடைய பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அல்லது என்னுடைய வேலைக்கு ரெக்கக்னைஸ் இல்லாமல் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுற சாமி, நான் ஒரு நல்ல பேர் இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால்
மீன ராசி அன்பர்களே கவலை வேண்டாம். இதெல்லாம் அவற்றிலும் இருந்து வெற்றி பெறக்கூடிய காலம் நெருங்கி வருகிறது. வேலையில சிறப்பாக இருக்கும். அதே போல அரசு அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், தேவையில்லாத செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், நான் செய்யவே இல்லை சாமி ஆனா என் பேர் அப்படி எழுதிட்டாங்க. வேலை செய்யற இடத்துல என்கொயரி, பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எங்க வேணாலும் இருக்கலாம், என்கொயரிஸ். அதே போல ஐடி ரைடு, இன்னும் நிறைய என்கொயரிஸ், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவி போட்டிகள், மெயினா பதவி போட்டிகள், இடப்பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம், மீன கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைங்க, அனந்தமீன் பிரச்சனை, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமே கூட அந்த 2024 உங்களுக்கு நல்ல முறையில் நல்ல பதிலை கொடுக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்கள். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். ஒரு இடம் உங்களுக்கு முடியவே மாட்டேங்குது. அதாவது வாங்கறதுக்கு முயற்சி பண்றீங்க, வாங்க முடியல. அல்லது ஒரு இடத்த விற்கணும்னு முயற்சி பண்றீங்க, விற்க முடியல. அல்லது அனந்தமீன சொத்தா இருக்கு, அக்கா தங்க பெரியப்பா எழுத்து போடணும், சித்தப்பா எழுத்து போடணும், அத்தையுடைய பசங்க எழுத்து போடணும், ஏதோ ஒரு விஷயம். ஆனால் சொத்து எனக்கு வந்து சேரும். இதெல்லாம் உங்க ஜாதகம் தான் பேசும். ஆனாலுமே கூட மீன ராசி அன்பர்களே உங்களுக்கான சொத்து பத்துக்கள் வந்து சேரும். இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்றது, வீட்டுல மங்கள விசேஷங்கள் நடைபெறும். கிரகப்பிரவேசம், கல்யாணம், சீமந்தம், பொட்டடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரியான மங்கள விசேஷங்கள் நடைபெறும். மீன ராசி அன்பர்கள் திருமண யோகங்கள் கைகூடும். மீனராசிக்கு நாம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா திருமண யோகங்கள் கைகூடும். அது முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயசான காலத்தில் ஒரு ஆசை வரும், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். மீனராசியை பொறுத்தவரை 7 சனி நடக்கிறதால நிச்சயமா மங்கள விசேஷங்களை சனி பகவான் நடத்தி கொடுப்பார். அதுவும் 12ல் மறைந்த சனி நிறைந்த பலனை கொடுப்பார். சனி மறைஞ்சிட்டார்னு நினைக்காதீங்க, அவர் மறைஞ்சதால உங்களுக்கு சப்போர்ட் தான், நல்ல சப்போர்ட், நிறைந்த பலனை உங்களுக்கு வாரி வழங்குவார் இந்த சனி பகவான். அவர் திருமண யோகங்கள் நடைபெறும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரையில எத்தனையோ மீனராசி என்பவர்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு எங்கெங்கயோ போயிட்டு வரீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமா இது இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி. இது ஆண் பெண் இருவருடைய ஜாதகம் பார்த்து தான் பதில் சொல்லணும். இருந்தாலுமே கூட பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு நிச்சயமாக மீன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கட்டுமான தொழில் ஈடுபடக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்க எல்லாருக்கும் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அரசியலை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே, அரசியல் தலைவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும். அதுவும் குறிப்பா மீன ராசியில இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். பொதுவாக மீனராசி என்பது அரசியல் தலைவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம், நல்ல காலம். பேர் புகழ் ஓங்குவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கான காலம். சாமி நான் வந்து இந்த எலெக்ஷன் நிற்கலாமா, எனக்கு சீட்டு கிடைக்குமா, ஜெயிக்க முடியுமா, நிச்சயமா அதுக்கான நல்ல காலங்கள் பிறகு கவலை வேண்டாம் அரசியல் மீனராசி அன்பர்களே. அதே போல மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, சேட்டலைட் சேனலோ இல்லை யூடியூபோ, ஸோ சேட்டலைட் சேனலில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் வளர்ச்சி உண்டு. அதே போல சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில மீனராசிக்கு அற்புதமா இருக்க போகுது. நீங்க பாருங்க, மீண்டும் ஒரு எழுச்சி, மீண்டும் உங்களுக்கு ஒரு லைஃப். இந்த 2024 மீண்டும் உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒரு லென்த்தாக ஒரு இன்னிங்ஸ் ஆட போறீங்க. ஸோ சினிமா துறைக்கு மீனராசி அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கிறது. அப்போ தொழில் நல்லா இருக்கு, உத்தியோகம் நல்லபடியாக இருக்கு, குடும்பத்தில் மகிழ்ச்சி. குடும்ப பெண்கள் அவங்களுடைய மனச பயம், மன கஷ்டம், மனக்குழப்பம் நீங்கும்.
மெயினா மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும், கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரிவுகள் விலகும், பிரிந்த உறவுகள், பிரிந்த கணவன் மனைவி, பிரிந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் இதெல்லாம் குடும்பத்தோட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாம் 2024 ஒரு நடக்குவது. அவன் குடும்ப ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி தாண்டவமாகும். எல்லா வகையிலும் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லா வகையான நன்மைகளும், எல்லா வகையான நிம்மதி, சந்தோஷத்தை இந்த 2024 உங்களுக்கு தரட்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன், அம்பாளை வேண்டுகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.